என் கையில் இருக்கிற டப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் FPV காகல்ஸ். FPV ட்ரோன்ஸில் அனலாக் சிஸ்டம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். டிஜிட்டலை கம்பேர் பண்ணுறப்போ அனலாக் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வீடியோ குவாலிட்டி சுமாராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2 வீட்டை தாண்டி போயிட்டீங்கனாலே கோடு கூட வர ஆரம்பிச்சிடும். சுத்தமாக பெனட்ரேஷனே இருக்காது. நெக்ஸ்ட் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற VRX மாடல் சோலி முடிஞ்சது. இதை சரி பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் VRX மாடல் வாங்கியிருக்கேன். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸை ஃபுல்லாக பிரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற PCBயையும் டிஸ்பிளேயையும் தனியாக பிரிச்சிடலாம். இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4 வோல்ட் தான் நமக்கு கிடைக்கும். அதுக்காக 5 வோல்ட் ஸ்டெப் அப் சர்க்யூட்டை நம்ம VRX மாடியூலில் சால்டரிங் பண்ணிடுறேன். வீடியோ அவுட்புட்டில் இன்னொரு ஒயரையும் சால்டரிங் பண்ணி இதுக்காக நான் செஞ்சுருக்கிற ஒரு 3D பிரிண்டில் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிடுறேன். காகல்ஸில் இருக்கிற டாப் பிளேட்டில் 5 ஓட்டையை போட்டு ஒன்றில் ஒயரை எல்லாத்தையும் உள்ளே இழுத்துட்டு ஸ்க்ரூவை போட்டு முடிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பையன் பக்காவாக சீட் ஆகிடுவான். மெயின் PCBயில் 3 இடத்துல ஒயர் எல்லாத்தையும் சால்டர் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மாடியூலுக்கு உயிர் வந்துடும். நம்ம ட்ரோனை ஆன் பண்ண உடனே பக்காவாக ஃபீட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பொறுமையாக உள்ளே போட்டு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா காகிள்ஸ் ரெடி ஆகிடுவான். இதே மாதிரி நிறைய RC காபி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.